டே 3 கிச்சன் சீரீஸில் இன்றைக்கி இட்லி உப்புமா பார்க்கலாமா. அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இப்படி துண்டாக வெட்டி வச்சுக்கலாம். ஒரு வானிலையில் 2 டீஸ்பூன் மேல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வத்தல் எடுத்து நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா தாளித்து இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கணும். அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுக்கக்கூடிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாவை வச்சு நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம 2 உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகும். இது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லியை சேர்த்து நம்ம நல்ல கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி நான் செய்து இதில் 4 பேருக்கு தேவையான அளவுக்காக நான் இட்லி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம 2 உப்பு போட்டுக்கலாம். இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால உப்பு நம்ம சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போது தேவைக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் பூ, இந்த தேங்காய் பூவை சேர்க்கும்போது உப்புமா உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி எடுத்தால் இட்லி உப்புமா ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. வீட்டில் மீதமான இட்லியை வச்சு இது பண்ணலாம்.